டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி நிதிச்சுமை ஏற்படும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்களும் எதிர்க்கட்சிகளும் இங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தை ஏத்துக்கவே இல்லை. இதை குறித்து சட்டமன்றத்தை கூட தனி தீர்மானத்தை ஒரு கண்டனத்தோடு என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க திமுக அரசு. ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமா கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு மக்கள் அவதிப்படுவாங்க அப்படின்றத உணர்ந்து தான் இந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க கைவிட்டாங்க. அது என்ன திட்டம், என்ன மாதிரி ஒரு விஷயத்த ஒன்றிய அரசு இங்க திணிக்க பார்த்தது, ஏன் திமுக தடுத்தது அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம அந்த திட்டத்தை மாத்தி என்ன பண்ணாங்கன்னா விபி ஜிராம் அப்படின்னு சொல்ற ஒரு திட்டம் தான் அந்த ஒரு திட்டம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நேரடியா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல நடக்கிற வேண்டிய ஒரு விஷயம். இதுல அந்த கிராமப்புறங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யறவங்களுக்கு சேலரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரக்டா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது ரொம்ப நடந்துட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒன்றிய தலைமையிலான பாஜக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா விஸ்காத் பாரத் கிராந்தி, அது சரியா வாயில கூட வரல, ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா விபி ஜிராம் அப்படின்ற ஒரு திட்டத்தை என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. இது மூலமா 125 நாள் வேலை நாட்கள் அப்படின்னு, அதாவது 100 நாள்ன்றது 125 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது கிராமப்புறங்கள்ல ஏழை எளிய மக்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு பரவாயில்ல, 100 நாள்ன்றது 125 நாள் ஆகுது அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. அட் சேம் டைம் அங்கதான் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு செக் வைக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி அப்படின்றது நாங்க 100% கொடுக்க மாட்டோம், 60-40 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன பண்றாங்க, நாங்க 60% தரோம், நீங்க 40% தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு செக் வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு நாளைக்கு சேலரி 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இதுல 60 ரூபாய் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், இப்போ 40 ரூபாய் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இது மேலோட்டு பார்க்கும்போது நல்ல திட்டம், சூப்பரான திட்டம். கிராமப்புற மக்கள் என்ன பண்ணுவாங்க, கைத்தட்டி வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 100 நாள்ன்றது 125 நாள் அப்படின்னு பேசப்படுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இது நல்லதா தெரியும். ஆனா இதுல உண்மையா உள்நோக்கி பார்க்கணும். பொருளாதார ரீதியாகவும் நிதி அப்படின்ற ஒரு விஷயத்திலும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒன்றிய கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியில கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்கணும். 60% அவங்க கொடுக்குறாங்க, 40% நம்ம கொடுக்குறோம். இதுல என்னப்பா உங்களுக்கு கஷ்டம்? நீங்க 60 அவங்க 40 கொடுத்தா தானே உங்களுக்கு கஷ்டம். ஆனா அவங்க 60 கொடுக்குறேன்றாங்க, நீங்க 40 கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அங்கதான் இருக்குது நமக்கு ஒரு பெரிய நிதிச்சுமை. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்திலும் இதுக்கு முன்னாடி சில பல திட்டங்கள்ல கூட ஒன்றிய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி தான் 60-40 அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா ஒரு சில திட்டங்கள்ல முழுக்க முழுக்க நம்மளதான் கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு கடந்த கவர்மெண்ட்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க. சில விஷயங்களும் அப்படிதான் என்ன பண்ணிருக்கு செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுக அரசு இதை ஏன் கொண்டு வரல அப்படின்னா, ஒருவேளை அந்த 60-40 அப்படின்ற ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா பிற்காலத்துல அந்த சுமையை நம்ம மேலே தெளிச்சிருவாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு திட்டத்துக்கு இப்படி நம்ம 40% கொடுத்தோம்னா அடுத்தடுத்து வர திட்டங்களுக்கு நிதி சுமை அப்படின்றது நமக்கு ஆகும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இது முழுக்க முழுக்க ஒன்றிய கவர்மெண்ட் இந்த மகாத்மா தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மூலமா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மூலமா அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க. 125 நாள் ஏத்துட்டு ஒரு நல்லது கொண்டு வரன்னு சொல்லிட்டு பின்னாடியே நமக்கு நிதிச்சுமையை கொண்டு வராங்க. அப்படின்றதுனாலதான் இந்த திட்டத்தை திமுக அரசு ஏத்துக்கவே இல்லை. இதை கண்டிச்சு சட்டமன்றத்தில் கூட கண்டன மசோதாவை என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இதை ஏற்றுக்கொண்டார்னா கிட்டத்தட்ட 5000 கோடி நிதிச்சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறது, 2500 ரூபாய் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கொடுக்கறது, தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து கொடுக்கறது, வருஷத்துக்கு 6 கேஸ் கொடுக்கறது, இப்படின்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறாரு. இது தவிர்த்துட்டு வீட்டுக்கு ஒரு பைக்கு, காரு தான் நம்மளுடைய இலக்கு, ஆனா வீட்டுக்கு ஒரு பைக்கு அப்படின்னும் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு வாக்குறுதி. சோ இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு ஏற்கனவே கஜானால காசு இல்லை அப்படின்னு தான் ஆரம்பத்திலேயே விஜய் அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா,
ஏற்கனவே கஜானா காலியா இருக்குதுங்க. யாருமே என்ன பண்ணல, எல்லாத்தையும் வயசு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இங்க கஜானாவே காலியா இருக்கு அப்படின்னு சொன்னவர் இப்போ இந்த திட்டத்துல கையெழுத்து இட்டார்னா, இந்த திட்டத்துக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்கிறார்னா இன்னும் நிதிச்சுமை அதிகமாக தான் ஆகும். நீங்க எப்படி இதை 40-60 அப்படின்னு சொல்லிட்டு பகிர்வீங்க? ஏற்கனவே நம்மளுக்கு மின்சாரத்துறையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, போக்குவரத்து துறை கடல்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க கட்டி அமைச்சிட்டு மேல கொண்டு வந்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம், நிதிச்சுமை ஏற்கனவே இருக்கு. போதாததுக்கு இப்போ இந்த விஷயத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு தலையில ஏற்படுத்துகிற ஒரு நிதிச்சுமை. ஸோ 5000 கோடி கிட்ட ஒரு நிதிச்சுமை வரும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காம, நிர்வாக திறமை கொஞ்சம் கூட இல்லாம, நுணுக்கங்கள் இல்லாம, பொருளாதார நிபுணர்களை கூடி விசாரிக்காம இவரு எடுத்தங்கவுத்தன் வேலை செய்யறாரு அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் திமுக அரசு என்ன பண்ணுச்சு, எந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கணுமோ அந்த திட்டத்தை அனுமதிச்சாங்க, எந்த திட்டத்தை எதிர்க்கணுமோ அந்த திட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு இங்க வந்து நம்ம இணக்கமாவே போயிருவோம், ஒன்றிய பாஜக அரசுக்கும் நமக்கு சண்டை எதுக்கு, இணக்கமாவே போயிருவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை அனுமதிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதனால எந்த அளவுக்கு பின்விளைவுகள் அதிகமா இருக்கும், இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒரு கடன் சுமை அப்படின்னு கூட என்ன பண்றாங்க சொல்றாங்க. சோ இப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்களை இருந்து கொண்டுட்டு வரீங்க. பிற்காலத்துல ஒரு பெரிய திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பேராபத்து ஆயிரும், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு தான் இங்க சொல்லப்படுது. சோ இப்போ இந்த விபி ஜிராம் அப்படின்ற ஒரு திட்டத்தை விஜய் அவர்கள் இங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததுனால நமக்கு தான் இங்க கடன் சுமைகள் அதிகமாகும், வரிகள் ஏத்துவாங்க, பல விஷயங்கள் வந்து இங்க அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பொருளாதார நிபுணர்களும் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறத இங்க பாக்குறோம். சோ திமுக தடுத்ததை இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. திமுகவை பழி வாங்குறதுக்கு இவர் பண்றாரா, இல்ல திமுக ஒரு நல்ல திட்டத்தை இங்க வந்து விட்டுருச்சு, நான் வந்து அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குறதுக்கு பண்றாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நீங்க எது பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அது நல்லதா இருந்தா மட்டும் பண்ணுங்க. உங்களை நாங்க என்ன பண்ணுவோம், கையெழுத்து என்ன பண்ணுவோம், கும்பிடுவோம். ஆனா அட் சேம் டைம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் அது தீமை பயக்குமீன் அந்த திட்டங்களை வேண்டாம் அப்படின்னு திமுக எப்படி உறுதியா இருந்ததோ அப்படி உறுதியா இருந்து போராடுங்க சிஎம் சார் அப்படின்னா எல்லாரும் கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. சோ இந்த திட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் நோ சொன்னாரு, ஆனா விஜய் அவர்கள் எஸ் கொடுத்து இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கிறாரு. இதனால கிட்டத்தட்ட 5000 கோடி நிதிச்சுமை நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பலரும் கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.